வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2024 கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 109வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். கூற்று காரணம் வகையில் இருக்கும். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. இதன் முக்கிய நோக்கம் வந்து உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதுமே ஆகும். இப்படி கேட்டிருக்காங்களே, இதில் வந்துட்டு இது ரெண்டுமே சரி. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கூற்றும் சரி, காரணமும் சரி. இதுக்கு ஆன்சர் பி தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். இது வந்து நம்ம 10th சோசியல் சயின்ஸில் புவியியல் பகுதியில் இருக்குது. இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படிங்கிற பாடத்துல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாக்ஸ்ல இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 தொடங்கப்பட்டது. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லைன் கரெக்ட்டுங்களா? இதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் தான் ரொம்ப முக்கியம். இதன் முக்கிய நோக்கம் வந்துட்டு உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கொடுத்திருக்க நோக்கமும் கொஞ்சம் வந்து மாறுபடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து இருக்கிற நோக்கத்தை பாருங்க. உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ உள்நாட்டுல இருக்கக்கூடிய பிசினஸ் அதிகப்படுத்தணும், முதலீடுகளை அதிகப்படுத்தணும் மேல சொல்றாங்க. கீழே நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக வரைபடத்துல இந்தியாவை வந்து ஒரு சிறந்த பிசினஸ் நாடா, தொழிலக உற்பத்தி மையமாக மாற்றணும் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சு படிச்சோம்னா ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஒண்ணுதான். சரிங்களா? புரிஞ்சு படிச்சா ரெண்டுமே ஒண்ணு. மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போனோம்னா நம்ம கூற்று சரி, காரணம் வந்து தவறுன்னு சொல்லிடுவோம். காரணம் என்னன்னா, புக்ல சொல்ற காரணத்தை அப்படியே மாத்தி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. புக்ல வந்துட்டு நம்ம இந்தியாவை உலக வரைபடத்துல இந்தியாவை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற உற்பத்தி பண்ணுற நாடாக வந்து மாற்றணும், உலக அளவில் இந்தியாவை ஒரு உற்பத்தி பண்ணுற நாடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நோக்கம் சொல்கிறாங்க. சரிங்களா? தொழிலக உற்பத்தியில் முதலிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதவே தான் மாற்றி மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிக்கிறது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். அப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் அதிகப்படுத்தினாதான், முதலீடுகளை அதிகப்படுத்தினாதான் நம்ம வந்து வெளிநாட்டு அளவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்போம். அதைத்தான் மேலேயும் சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே சரிதான். இதை நம்ம புரிஞ்சு தான் படிச்சுக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்கான நோக்கங்கள் வந்துட்டு நம்ம 11th புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம 10th புக்கையும் 11th புக்கையும் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.